ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது நம்ம 12th அக்கௌண்ட்ஸ் யூனிட் 2ல் இருக்க வெறும் சப்ஸ்கிரிப்ஷன் சம்ஸ் மட்டும் பார்க்கலாம். 8 சம் பாருங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் ஃபார் 2015-16, 2016-17, 2017-18 கொடுத்துருக்காங்க. ஆனால் கரண்ட் இயர் என்ன இங்கே பாருங்கள், மார்ச் 17 கொடுத்துருக்காங்க. அப்போனா 2016-17 தான் கரண்ட் இயர். சம் ஸ்டார்ட் பண்ணுறப்பையோ கரண்ட் இயர் அப்படின்னு எழுதி 2016-17 எழுதிக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் இங்கே பாருங்கள், கரண்ட் இயர் 2016-17 எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க? 60,000. அந்த 60,000 நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் 2016-17 போட்டு 60,000 எழுதிக்கோங்க. அப்புறம் திருப்பி கொஸ்டினுக்கு வாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர் 2016-17. 2016-17ஓட சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. இது நம்ம ரிசீவ் ஆகணும், ரிசீவ் ஆகாமல் இருக்குது. ஸோ இது கரண்ட் இயரோட அமௌண்ட்டு தான் ரிசீவ் ஆகாமல் இருக்குது. நம்ம கரண்ட் இயரோட அமௌண்ட் ரிசீவ் ஆகாமல் இருந்தால் கூட அது நம்ம ஆட் பண்ணி காமிக்கணும். இங்கே பாருங்கள், எழுதியிருக்கேன். அவுட்ஸ்டாண்டிங் கரண்ட் இயருக்கு அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ? 2,400. அந்த 2,400 நம்ம இந்த 60,000 ஆட் பண்ணோம். அதாவது வெறும் கரண்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதாவது அது ரிசீவ் ஆனாவும் சரி, ரிசீவ் ஆகாட்டியும் சரி, நம்ம டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த கரண்ட் இயர் கண்டுபிடிச்சு நம்ம அந்த சப்ஸ்கிரிப்ஷன் தான் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டுக்கு எழுதுவோம். இங்கே அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ? 2,400. ஸோ இங்கே ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் திருப்பி கொஸ்டினுக்கு வாங்க. இங்கே பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த இயர் 2016-17 ரிசீவ்ட் இன் 2015-16. 2015-16 என்ன? ப்ரீவியஸ் இயர், அதாவது பிஃபோர் இந்த இயரோட சப்ஸ்கிரிப்ஷன் இந்த இயரை ரிசீவ் பண்ணிட்டோம். ஸோ அதுவும் நம்ம ஆட் பண்ணணும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன்ல, கரண்ட் இயருக்கு எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் பிஃபோர் இயர் ரிசீவ் ஆனாவும் அது இந்த இயர் கரண்ட் இயரோட சப்ஸ்கிரிப்ஷன் தானே ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ இது ஆட் பண்ணோம். அதாவது என்னென்னா, இப்போது கரண்ட் இயர் என்ன? 2016-17. இந்த இயருக்கு எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். அதாவது ரிசீவ் ஆனாவும் சரி, ரிசீவ் ஆகாட்டியும் சரி, எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் கரண்ட் இயருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்து அதை தான் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் எழுதணும். அப்போது இங்கே சப்ஸ்கிரிப்ஷன் கரண்ட் இயர்து ப்ரீவியஸ் இயரு நம்ம ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம அந்த கரண்ட் இயருக்கு அது ஆட் பண்ணணும். அதாவது பிஃபோர் இயர் ரிசீவ் ஆன சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம ஆட் பண்ணிட்டோம். 63,400. அதாவது இந்த அமௌண்ட்டு தான் நம்ம கரண்ட் இயரோட சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் த கரண்ட் இயர். இது நம்ம எவ்வளோ ரிசீவ் ஆகிருக்கு, ரிசீவ் ஆகலை, அதை பற்றி தான் நம்மளை கவலைப்பட வேண்டாம். எவ்வளோ அமௌண்ட்டு அந்த கரண்ட் இயருக்கு தேவை, அதாவது இருக்குது அப்படின்னு கால்குலேட் பண்ணி இந்த அமௌண்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் இன்கம் சைடில் நம்ம எழுதுவோம். அதாவது சிஆர் சைடில் நம்ம எழுதணும். பை சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு இந்த கால்குலேஷன்லாம் செஞ்சு 63,400ன்னு எழுதணும். இங்கே பாருங்கள், 9th இல்லஸ்ட்ரேஷன் சம்மும் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிற சம் தான் இதுவும் எப்படி நம்ம செய்யணும்னு பார்க்கலாம். அவங்க கொடுத்துருக்காங்க 2017-18, 18-19, 19-20 அமௌண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் கரண்ட் இயர் என்ன? 2019. அதாவது 2018-19 தான் கரண்ட் இயர். கரண்ட் இயர்னு எழுதி 2018-19. அதாவது இது எல்லாமே ஒரு ரஃப் கால்குலேஷன் தான். இதை தான் நீங்கள் இன்கம் சைடில்
அதாவது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ இன்கம் சைடில் நீங்கள் கால்குலேஷன் சரியாக இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டே நீங்கள் ரஃபாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் இன்கம் சைடு எழுதலாம். அதே மாதிரி இப்போது இல்லஸ்ட்ரேஷன் 9th சம்மும் நம்ம ரஃபாக எழுதலாம். கரண்ட் இயர் வந்து 2018-19. கரண்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 48,000. இந்த 48,000 தான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு நான் வந்து 48,000ன்னு எழுதியிருக்கேன். அப்புறம் பாருங்கள், இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தந்திருக்காங்க. தேர் ஆர் 300 members each paying an annual subscription of 200 per annum. அதாவது 300 members வந்து 200 rupees வந்து per year பே பண்ணுறாங்க. அதாவது டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் இப்படி இதில் வந்து எவ்வளோ? 300 into 200. அவங்க டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 60,000. அதாவது 300 members 200 rupees பே பண்ணுறாங்க. அதுதான் 60,000. ஆனால் ஆக்சுவலாக எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம்? 48,000. அப்போது இதோட 2 டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோன்னா என்னது? அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன். அதாவது 60,000 வர வேண்டியது இருக்குது, ஆனால் வந்து 48,000 தான் வந்திருக்கு. ஸோ மிச்சம் எவ்வளோ வரல? அதுதான் அவுட்ஸ்டாண்டிங். நீங்கள் பாருங்கள், அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் எழுதிட்டு 60,000 மைனஸ் 48,000 எவ்வளோ? 12,000. இந்த 12,000 தான் வந்து அவுட்ஸ்டாண்டிங். இந்த 12,000 வந்து நம்ம வந்து எங்கே எழுதணும்? பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைட்லும் எழுதுவோம் இந்த 12,000. ஏன்னா இது அவுட்ஸ்டாண்டிங் இன்கம். சரி, இப்போ நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் வரும். இது பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு வந்து 48,000, ஆனால் டோட்டலாக எவ்வளோ ரிசீவ் ஆகணும்? 60,000. ஸோ 60,000லேருந்து 48,000 லெஸ் பண்ணிங்கன்னா 12,000. இதுதான் சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங், அதாவது இன்னும் ரிசீவ் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சம்மு இல்லஸ்ட்ரேஷன் 10. இதுவும் கால்குலேஷன் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் தான். இதுவும் அப்படியே கண்டினியூஸாக பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், எ கிளப் ரிசீவ்ட் subscription of 25,000 during the year 2016-17. அப்படின்னா என்ன? கரண்ட் இயர் வந்து 2016-17. ஃபஸ்ட்டு அது ஆன்சரில் எழுதிக்கோங்க. பாருங்கள், கரண்ட் இயர் 2016. இந்த கரண்ட் இயர் அமௌண்ட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? கரண்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 25,000ன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் திருப்பி கொஸ்டினுக்கு வாங்க, நெக்ஸ்ட் லைன் என்னன்னு பார்க்கலாம். கரண்ட் இயர் 25,000. அப்புறம் திஸ் இன்க்ளூட் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் 2,000 ஃபார் 2015-16. அதாவது பிஃபோர் இயர் சப்ஸ்கிரிப்ஷனும் இதில் இன்க்ளூட் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. நம்ம கரண்ட் இயர் மட்டும்தானே எழுதணும். இது பிஃபோர் இயர் இன்க்ளூட் ஆகிறதுனால இது வந்து லெஸ் பண்ணணும். இது வந்து பிஃபோர் இயர் ஓடது, அதனால் இந்த இயர்லேருந்து லெஸ் பண்ணணும். எப்போயுமே கரண்ட் இயரோட பேலன்ஸ் மட்டும்தானே நம்ம எடுத்துகிட்டு போகணும். அதனால் வந்து இது பிஃபோர் இயர் சப்ஸ்கிரிப்ஷன்னால் இந்த சப்ஸ்கிரிப்ஷன்லேருந்து இந்த 2,000 லெஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், இது பிஃபோர் இயரோடதுனால லெஸ் பண்ணிட்டோம். அதாவது நம்ம கரண்ட் இயர் வந்து 2016-17. இந்த கரண்ட் இயருக்கு நம்ம எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் ஆகணும் அப்படின்னு மட்டும்தான் நம்ம எழுதுவோம். அதாவது அவுட்ஸ்டாண்டிங் இருந்தாலும் அது வந்து நம்ம ஆட் பண்ணி தான் எழுதுவோம். ஆனால் இது வந்து என்னன்னா பிஃபோர் இயரோட சப்ஸ்கிரிப்ஷன். அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இந்த 25,000ல் இன்க்ளூட் ஆயிருக்குன்னு சொன்னதுனால நம்ம வந்து லெஸ் பண்ணி எழுதிட்டோம். அப்புறம் பாருங்கள், அண்ட் 1,500 ஃபார் த இயர் 2017-16. அதாவது நெக்ஸ்ட் இயரோட சப்ஸ்கிரிப்ஷனும் இதில் இன்க்ளூட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து அதுவும் நம்ம லெஸ் பண்ணிடணும். நம்ம பிஃபோர் இயரு ஆஃப்டர் இயர் எதுவாக இருந்தாலும் நம்ம இந்த கரண்ட் இயரோட சப்ஸ்கிரிப்ஷனில் வரக்கூடாது. அதனால் வந்து நம்ம இந்த பிஃபோர் இயர் ஆஃப்டர் இயர் ரெண்டுமே இந்த கரண்ட் இயரோட அமௌண்ட்டில் இருந்து நம்ம லெஸ் பண்ணிக்கணும். இது நெக்ஸ்ட் இயரோட சப்ஸ்கிரிப்ஷன் 1,500.
அதை வந்து 23,000லேருந்து லெஸ் பண்ணி 21,500ன்னு எழுதிட்டோம். திருப்பி கொஸ்டினுக்கு வாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ₹500 இஸ் ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர் 2016. இந்த 2016-17 என்னது? கரண்ட் இயர். இந்த கரண்ட் இயரோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அவுட்ஸ்டாண்டிங், இன்னும் ரிசீவ் ஆகலைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அமௌண்ட் வந்து நம்ம ஆட் பண்ணணும். அதாவது நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, கரண்ட் இயருக்கு என்ன சப்ஸ்கிரிப்ஷனோ அது மட்டும், அந்த அமௌண்ட் மட்டும் நம்ம வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போகணும். அது வந்து ரிசீவ் ஆயிருந்தாவும் சரி, ரிசீவ் ஆகாட்டியும் சரி, ஆனால் அது கரண்ட் இயர் பிலாங் பண்ணணும். அது இட் பிலாங்ஸ் டு கரண்ட் இயர், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், கரண்ட் இயர் அவுட்ஸ்டாண்டிங் வந்து 500. அந்த 500 நம்ம ஆட் பண்ணிட்டோம். அதாவது 2016-17 என்ன? கரண்ட் இயர். இந்த கரண்ட் இயருக்கு அவுட்ஸ்டாண்டிங்னா என்ன? இன்னும் ரிசீவ் ஆகலை. இன்னும் ரிசீவ் ஆகலை இருந்தாலும் இது வந்து கரண்ட் இயர், இட் பிலாங்ஸ் டு கரண்ட் இயர். அதனால் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இங்கே ஏன் லெஸ் பண்ணுறோன்னா, இது வந்து பிஃபோர் இயரோட சப்ஸ்கிரிப்ஷன், அதனால் இங்கே லெஸ் போட்டோம். இது வந்து ஏன் லெஸ்ஸுன்னா, இது வந்து நெக்ஸ்ட் இயரோட சப்ஸ்கிரிப்ஷன், அதனால் வந்து இது லெஸ்ஸு. ஆனால் இங்கே ஏன் ஆட் செஞ்சோன்னா, இந்த கரண்ட் இயரோட சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தாலும் இது பிலாங்ஸ் டு கரண்ட் இயர், அதனால் இது வந்து ஆட் செஞ்சு 22,000. இந்த 22,000 தான் வந்து நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் இன்கம் சைடு எழுதுவோம், அதாவது கிரெடிட் சைடு எழுதணும். இந்த 12th இல்லஸ்ட்ரேஷனும் சப்ஸ்கிரிப்ஷன் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், subscription received in 2018 is 16,000. இப்போ கரண்ட் இயர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அவங்களே கொடுத்துருக்காங்க, மேலே பாருங்கள். கரண்ட் இயர் வந்து 2018 தான். அதாவது 1/1/2018 to 31/12/2018. அப்போ கரண்ட் இயர் எவ்வளோ? என்ன? 2018. ஃபஸ்ட்டே வந்து இது ரஃப் கால்குலேஷன் தானே, கரண்ட் இயர் அப்படின்னு போட்டு 2018 எழுதிக்கோங்க. அப்புறம் பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் 2018 தான் கரண்ட் இயர். எவ்வளோ வந்து? 16,000. அதான் இங்கே எழுதியாச்சு. சப்ஸ்கிரிப்ஷன் 2018 16,000ன்னு எழுதியிருக்கேன். அப்புறம் பாருங்கள், விச் இன்க்ளூட்ஸ் 3,000 ஃபார் 2017. அதாவது பிஃபோர் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் இன்க்ளூட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது லெஸ் பண்ணுங்கள். அப்புறம் இங்கே வாங்க, 5,000 ஃபார் 2019. அதாவது இந்த 16,000ல் இந்த 3,000ம் 5,000 இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த 3,000 என்னென்னா பிஃபோர் இயர் சப்ஸ்கிரிப்ஷன், இந்த 5,000 என்னென்னா நெக்ஸ்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த கரண்ட் இயரில் இது இன்க்ளூட் பண்ணக்கூடாது, அதனால் இது ரெண்டுமே நம்ம லெஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்கள், 2017ஓட சப்ஸ்கிரிப்ஷன் லெஸ் பண்ணிட்டேன். லெஸ் பண்ணோன்னா 13,000 வருது. இந்த 13,000லேருந்து 2019ஓட சப்ஸ்கிரிப்ஷனும் லெஸ் பண்ணிட்டேன். அதாவது இது நெக்ஸ்ட் இயரோட சப்ஸ்கிரிப்ஷன், அதனால் இதுவும் லெஸ் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் வருது? 8,000. அப்புறம் திருப்பி இப்போ கொஸ்டினுக்கு வாங்க. இங்கே பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர் 2018. இது வந்து கரண்ட் இயர். ஸோ இந்த கரண்ட் இயருக்கு அவுட்ஸ்டாண்டிங் சொல்லியிருக்காங்க, அதனால் வந்து இதை ஆட் பண்ணணும். இங்கே பாருங்கள், கரண்ட் இயரோட சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் சொல்லியிருக்காங்க, இன்னும் வரலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதை ஆட் பண்ணிக்கிறோம். 8,000 + 4,000 எவ்வளோ வருது? 12,000. இப்போ திருப்பி கொஸ்டினுக்கு வாங்க. Subscription of 2,000 was received in advance for 2018 in the year 2017. அதாவது இந்த கரண்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷனில் பிஃபோர் இயரை ரிசீவ் ஆயிடுச்சு, அதனால் வந்து இது பிலாங்ஸ் டு கரண்ட் இயர். வித் பிலாங்ஸ் டு கரண்ட் இயர்னால இது வந்து ஆட் பண்ணோம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 2000ஓட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பிஃபோர் இயர் ரிசீவ் பண்ணியிருக்காங்க, பட் இட் பிலாங்ஸ் டு என்ன? கரண்ட் இயர். இது கரண்ட் இயர்னால இது வந்து ஆட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், இந்த 2000 என்ன சொன்னாங்க? கரண்ட் இயரோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து
பிஃபோர் இயரு ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிஃபோர் இயரோட ரிசீவ் ஆனாவும் இது பிலாங்ஸ் டு கரண்ட் இயர், அதனால் ஆட் பண்ணி நம்ம 14,000 எழுதுகிறோம். இந்த 14,000 எங்கே வரணும்? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் இன்கம் சைடு எழுதணும். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லுமே சப்ஸ்கிரிப்ஷன் மெத்தட் தான் சொல்லியிருக்கேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.